Hi students, now we are going to solve MCQ number 4. Two disks of same moment of inertia rotating about their regular axis passing through the center and perpendicular to the plane of the disk with angular velocities omega 1 and omega 2. Next, they are brought in contact face to face, coinciding the axis of rotation. Now the expression for loss of energy during this process is to be found. This type of question has been many times asked in the IIT and the NEET entrance exam. Very interesting and very easy also. Now what is given actually? Two circular discs. ரெண்டு தனித்தனி சர்க்குலர் டிஸ்க் கொடுத்துருக்காங்கப்பா. ஒரு டிஸ்க் இங்க இருக்கு, அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து I, angular velocity வந்து omega 1. Second disk, it is also having the same moment of inertia I, ஆனா அதோட angular velocity என்ன omega 2. அப்ப ரெண்டுமே ஒரே moment of inertia தான் இருக்குது, ஆனா angular speed of rotation வந்து omega 1 and omega 2 கொடுத்திருக்காங்க. Axis எப்படி பாஸ் ஆகிட்டு இருக்குதுன்னு பாத்தீங்களா? Axis passing through the center of the disk and perpendicular to the plane of the disk. சரி, இதுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க? They are brought in contact face to face ன்னு சொல்றாங்க. ஒரு பிளேட் எடுத்து இன்னொரு பிளேட் மேல அப்படியே வைக்கிறாங்க. இந்த பாத்தீங்களா, இந்த மாதிரி டயகிராம் வரைஞ்சிட்டு எப்பவுமே நீங்க செய்யணும். அப்படின்னா எந்த சம்முமே உங்களுக்கு ஈஸி ஆயிரும். புரியுதா? அப்ப ரெண்டு டிஸ்க் பாத்தீங்களா, ரெண்டுமே ஒரு டிஸ்க் ஒன்னு மேல ஒன்னு இருக்குதுப்பா. இப்போ இதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். இப்போ what is the total moment of inertia? I plus I is equal to 2I. அப்போ moment of inertia ஜாஸ்தி ஆச்சுன்னா rotational speed என்ன ஆகும் நம்ம பார்த்திருக்கிறோம், கம்மி ஆகணும் இல்லையா? அப்ப புதுசா வந்த angular speed எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னாக்க ஒமேகா. அப்போ நம்ம என்ன கேட்டிருக்கிறாங்க, என்ன ஆகுதுன்னா இப்ப kinetic energy of rotation decreases. அப்போ before joining the two disks தனித்தனியா kinetic energy நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டும் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சதுக்கு அப்புறம் அந்த சிஸ்டத்தோட கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷனை கண்டுபிடிக்கணும். இந்த டிஃபரன்ஸ் தான் ஆன்சர். புரியுதா? இது லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வரப்போற ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வரும். புரியுதா? கெயின் இன் கைனெட்டிக் எனர்ஜினா பாசிட்டிவ்ல வரணும். ஓகே, இப்போ நம்ம என்ன கான்செப்ட் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். புரியுதா? அப்ப ஃபர்ஸ்ட் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் before joining and after joining. So conservation of angular momentum. ஓகேவா? angular momentum இதுதான் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போற ஸ்டெப். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஸ்க் இதோட angular momentum என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இதோட angular momentum என்ன? I into omega 1, ரைட்டா? பிளஸ் செகண்ட் டிஸ்கோட மொமெண்ட், அதாவது angular momentum. சோ அப்ப இது வந்து I into omega 2. இப்போ ஆஃப்டர் ஜாயினிங் வந்து the moment of inertia எவ்வளவு? 2I தானே. அப்போ this is equal to 2I. So I have taken omega is the angular velocity after combining them. அப்போ 2I into omega. இந்த ஸ்டெப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கு இல்லையாப்பா? இப்போ நம்ம வந்து லீனியர் மொமெண்டம் கன்சிடர் பண்ணும்போது என்ன சொல்லுவோம்? ஓகே, m1 into u1 plus m2 into u2 is equal to m1 plus m2 into common velocity v ன்னு சொல்லுவோம். அதே ஈக்குவேஷன் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டில நம்ம எழுதி இருக்கிறோம். புரியுதா? அப்ப I into omega 1 plus I into omega 2 is equal to 2I into omega. சரி, இப்போ I காமன் ஃபேக்டரா இருக்கு இல்லையா? எல்லா இடத்துலயும் I காமன் ஃபேக்டரா இருக்கு. கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ this I is getting cancelled. அப்ப 2 omega is equal to 2 omega. ஓகேவா? அப்ப 2 omega is equal to omega 1 plus omega 2, or what is omega is now equal to? Omega is equal to omega 1 plus omega 2 divided by 2. So this equation is very important for us. ஓகேவா? அப்ப இத நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். Law of conservation of angular momentum is the first equation. So from this we have got an expression relating the final angular velocity in terms of the initial angular velocities. Okay,
சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து கன்சர்வேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி அப்போ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி அண்ட் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ரெண்டு ஈக்குவலா இருக்காதுங்க. ஏன்னா there is a loss of kinetic energy. அப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் கைனடிக் எனர்ஜி, புரியுதா? அப்போ திஸ் இஸ் a initial kinetic energy is E initial அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ E initial is equal to E initial is equal to இது ரெண்டும் கைனடிக் எனர்ஜி ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். அதாவது பிஃபோர் கம்பைனிங் அவர் சிஸ்டம் இஸ் ஹேவிங் 2 டிஸ்க்ஸ். அப்போ வாட் இஸ் த டோட்டல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் இனிஷியலி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ நம்ம லீனியர் மோஷன்ல கைனடிக் எனர்ஜினா என்ன சொல்லுவோம், half m1 v1 ஸ்கொயர் பிளஸ் half m2 v2 ஸ்கொயர் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே என்ன எழுதணும்னு கேட்டீங்கன்னாக்கா, this is equal to half into I into omega 1 square. இது வந்து kinetic energy of the first disk, rotational kinetic energy of the first disk, plus இப்போ நீங்க செகண்ட் டிஸ்கோட kinetic energy எழுதணும். அப்ப half into I into omega 2 square இந்த இருக்கு இல்லையா? அப்ப this plus half into I into omega 2 square. அப்போ this is now equal to half into I into common factor தானே? அப்ப I by 2 னு எழுதலாம், இல்லனா half into I into omega 1 square plus omega 2 square. ஓகேவா? அப்ப பிராக்கெட்ல omega 1 square plus omega 2 square. ஓகேவா? இது வந்து என்ன, அதாவது இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். அப்ப இது வந்து நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஈக்குவேஷன்ங்கிறதுனால இதுக்கும் ஒரு நம்பரை போட்டு வச்சிருவோம். அப்படியே சிஸ்டமேட்டிக்கா செஞ்சுட்டு வரோம், தெரியுதா உங்களுக்கு? அப்ப இதே மாதிரி நம்ம ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, அதாவது ரெண்டு பிளேட்டை ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதோட கைனடிக் எனர்ஜி என்ன, அதானே? அப்போ நான் என்ன செய்யறேன், இப்போ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, ஓகேவா? அப்போ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் கம்பைனிங் தம் இஸ் E final. அப்ப இந்த E final இருக்கு பாருங்க, E final is equal to half into, ஓகேவா? half into இப்ப டோட்டல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, I plus I 2I தானப்பா? அப்ப 2I சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. அப்ப this is equal to what, 2I, understand? into இப்ப ரொட்டேஷனல் வெலாசிட்டி என்ன, ஆங்குலர் வெலாசிட்டி, அது ஒமேகா ஸ்கொயர். இப்ப இந்த 2 and 2 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், 2 and 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ this is equal to what, I into omega square னு வந்துருது. இப்போ நம்ம ஒமேகா in terms of omega 1 and omega 2 ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கோமா? அதை இந்த ஒமேகா ஸ்கொயருக்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், புரியுதா? அப்ப நான் இங்க எழுத போறேன், இங்க பாருங்க. அதாவது அப்ப E final is equal to I into இந்த ஒமேகா ஸ்கொயர் இருக்குல்லப்ப, ஒமேகா ஸ்கொயருக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், omega 1 plus omega 2 by 2 ஹோல் ஸ்கொயர் போடணும்ல. அப்ப இந்த நியூமரேட்டர் மட்டும் என்ன வரும், omega 1 plus omega 2 the whole square வரும், divided by 2 ஸ்கொயர் என்ன வரும், 4 தானே? அப்ப நம்ம என்ன செய்யலாம், அப்ப I into 1 by 4, ஓகே, 1 by 4 into omega 1 plus omega 2 the whole square. so இது நம்மளுக்கு இன்னொரு ஈக்குவேஷன், புரியுதா? so இத வந்து நம்ம ஈக்குவேஷன் 4 அப்படின்னு வச்சுக்கிறோம். அவ்வளவுதான். இப்போ இனிஷியல் ஸ்டெப்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வந்தாச்சு. இனி என்ன செய்யணும், the change in kinetic energy எப்பவுமே final kinetic energy minus initial kinetic energy we have to find out. அப்ப என்ன செய்யணும், change in kinetic energy இருக்கு இல்லையாப்பா, அத வந்து நம்ம டெல்டா E அப்படின்னு வச்சுக்கிறோம். change in kinetic energy is equal to E final minus E initial. ரைட்டா? இப்போ E finalக்கு பதிலா நம்ம என்ன போடணும், இங்க I by 4 into omega 1 plus omega 2 the whole square போடமா? அப்போ this is now equal to, அப்ப this is now equal to I by 4, ஓகேவா? I by 4 into இந்த omega 1 plus omega 2 whole square இருக்குல்லப்பா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன். எக்ஸ்பேண்ட் பண்ணா என்ன வரும், இப்போ a plus b whole square is equal to a square plus b square plus 2ab term வரப்போகுது இல்லையா? அப்ப நான் அதே மாதிரி இத ஃபர்ஸ்ட் வந்து omega 1 ஸ்கொயர், அப்ப இது omega 1 ஸ்கொயர் plus omega 2 ஸ்கொயர் plus 2 into omega 1 into omega 2 னு போட்டிருக்கேன். இது புரிஞ்சதா உங்களுக்கு? இது ரொம்ப சிம்பிள். நம்ம இந்த ஈக்குவேஷன் 4 ஓட ரைட் ஹேண்ட் சைட எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறோம், a plus b whole square
புரியுதா? அப்ப இந்த 1/4 into I தான் இங்க I/4 வந்திருக்கு. சரி, இப்போ மைனஸ் போடணும் இல்லையா? சரி, இங்க மைனஸ் போட்டாச்சு. இப்போ E இனிஷியலுக்கு நம்ம ஈக்குவேஷன் 3 இருக்குல்லப்பா, அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இங்க என்ன இருக்கு பாருங்க, இது I/2 தானே? இது I/2 into ω1² plus ω2² இருக்குது. இது ஆக்சுவலா வந்து I/2 தான் இருக்குது. அப்ப நான் அதை வந்து I/4 அப்படிங்கிற டேர்ம்ல எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா, அப்ப நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் I am going to multiply by 2 இல்லையா? அப்ப this is 2 into ஓகேவா, 2 into I/4 னு போட்டுக்கிறேன். நல்லா கவனிங்க, இங்க I/2 தான் இருக்குது, புரியுதா? இங்க I/2 தான் இருக்குது. ஆனா நம்மளுக்கு இங்க I/4 இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கிறேன், இது I/4ல நான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அதனால நான் 2 into I/4 னு போட்டுக்கிறேன். ரெண்டு ஒண்ணு தானப்பா. I/2 is also equal to 2 times I/4 தானே? அப்ப நான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் பண்ணிக்கிறேன். சரியா? அப்ப into ரிமைனிங் டேர்ம் எழுதுறேன் பாரு, ω1². அப்ப ω1² plus ω2² அப்படின்னு போட்டுறேன். இப்போ நீங்க சொல்லுங்க, எது காமன் ஃபேக்டர்? I/4 வெளியில எடுத்துடலாமா இல்லையா? I/4 வெளியில எடுத்துடலாம். அப்ப this is equal to I divided by 4 into ஃபர்ஸ்ட் இதை எழுதுறேன். அப்ப ω1² plus ω2² plus 2 into ω1 into ω2 எழுதியாச்சு இல்லையா? இப்போ இங்க மைனஸ் இருக்கு பாருங்க, மைனஸ் இருக்குது. இங்க I/4 எழுதியாச்சு. I/4 எழுதியாச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? 2 இருக்குமா? அப்ப -2 into ω1² நெகட்டிவா? அப்ப மைனஸ் இத 2 இருக்குது. I/4 மட்டும் தான் வெளியில எடுத்துக்கிறோம். அப்ப ரிமைனிங் 2 into ω1² ω2² இது ரெண்டுக்குமே காமன் ஃபேக்டர் 2 இருக்குதுப்பா. அப்ப -2 into ω1² அப்படின்னு வந்துரும். அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட் ஓபன் பண்ணா இந்த பாசிட்டிவ் இன்டு நெகட்டிவ் என்ன ஆகும்? திரும்ப நெகட்டிவ் ஆயிரும்ல. அப்ப -2 into ω2² அப்படின்னு வரும். இந்த ஸ்டெப்பை நல்லா கவனிங்க. இந்த I/4 மட்டும் வெளியில எடுத்துட்டோம் காமன் ஃபேக்டரா. அப்போ மிச்சம் இருக்கிறது -2 into ω1² வந்து -2 ω1² plus -2 into ω2² is -2 ω2². இது புரிஞ்சதா? உங்களுக்கு தெளிவா இருக்கீங்களா? சரி, இப்போ என்னென்ன டேர்ம் கேன்சல் ஆக போகுது அப்படின்னு பார்ப்போம். இங்க ω1² இருக்கு, இங்க -2 ω1² இருக்குல்லப்பா. அப்ப this is now equal to I/4 into -ω1² தானே இருக்கும் இல்லையா? இது x னு வச்சுக்கோங்க, இது -2x னு வச்சுக்கோங்க. அப்ப -x தானே மிச்சம் இருக்கும். அந்த மாதிரி இது y னு வச்சுக்கோங்க, இது -2y னு வச்சுக்கோங்க. அப்ப -y தானே மிச்சம் இருக்கும். அப்ப இது வந்து -ω2² plus 2ω1 ω2 இருக்குது. ரைட்டா? இப்போ நான் மைனஸவே வெளியில காமன் ஃபேக்டரா எடுக்க போறேன். மைனஸ் காமன் ஃபேக்டரா எடுக்க போறேன். அப்ப this is equal to -I/4 into உள்ள வந்து ω1² பாசிட்டிவ், ω2² பாசிட்டிவ், தேர்ட் டேர்ம் நெகட்டிவ் ஆயிரும். தேர்ட் டேர்ம் என்ன? -2 ω1 ω2. அப்ப இந்த ஸ்டெப்ல இது எப்படி வந்துச்சு? இந்த மைனஸ நான் வெளியில காமனா எடுத்துறேன் இல்லையா? அப்ப மைனஸ காமனா எடுத்ததுனால இது பாசிட்டிவ் ஆயிரும். செகண்ட் டேர்ம் பாசிட்டிவ் ஆயிரும். தேர்ட் டேர்ம் நெகட்டிவ் ஆயிரும். இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து a² plus b² -2ab ஃபார்மட்ல இருக்கு. அப்ப a - b ஹோல் ஸ்கொயர் னு போடலாம். ஈஸியா இருக்கா? a - b ஹோல் ஸ்கொயர். அப்ப this is now equal to -I/4 into ω1 okay -ω2 the whole square அப்படின்னு வந்துருது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? the change in kinetic energy. அப்ப change in kinetic energy நெகட்டிவ்ல வந்தா என்ன அர்த்தம்னு சொன்னோம் ஃபர்ஸ்ட்? loss of energy-யா gain in energy-யா? yes, it is loss of kinetic energy. அதனால இது நெகட்டிவ் வருது. அப்ப this is a loss of energy. understand? kinetic energy. அதனால நம்மளுக்கு மேக்னிட்யூட்ல மைனஸ் வருது. புரியுதா? அப்ப I/4 into ω1 - ω2 the whole square is the correct answer. இப்போ நம்ம ஆப்ஷனுக்கு போகலாம். அப்போ இது 1/4 into கரெக்ட் ஃபர்ஸ்ட் ஆன்சரே வந்துருச்சு பாருங்க. அப்போ 1/4 into I இந்த இருக்கு பாருங்க, அதுதான் I/4. புரியுதா? into ω1 - ω2 the whole square. அப்ப ஆப்ஷன் ஏ தான கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட்டா வந்துருச்சு. அப்ப therefore ஓகேவா, ஆப்ஷன் A is the correct answer. புரிஞ்சதா? அங்க ஏன் மைனஸ் வந்திருக்குன்னு நம்ம சொன்னோம்.
லாஸ் இன் கைனடிக் எனர்ஜிங்கிறதுனால வந்திருக்கு. அப்போ அதோட மேக்னிடியூட்னா மாடுலஸ் எடுத்தோம்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். I hope you must have understood well. Fine.